கோல்டில் வந்து ரொம்ப சீப்பாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போய் கோல்டு போய் வாங்குறது மற்றவங்கள்ட்ட பாரா தரேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது. மேலே மட்டும் என்ன பூசியிருக்காங்க, முலாம் பூசியிருப்பாங்க. நல்ல 2-3 இன்ச்சுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. அவங்க என்ன பண்ணிருவாங்க, வாங்கிட்டு உடனே விற்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி வாங்குறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, போய் விற்க மாட்டாங்க. எப்போ ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ, சில பேருக்கு 5-6 வருஷம் கழிச்சு கூட போய் விற்பாங்க. அப்படி விற்கும் போது தான் அது என்ன ஆயிருக்கும், அவங்களுக்கு அங்கே உள்ள உடச்சி பார்த்தா உள்ள எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி மாட்டி பிரச்சனையானவங்களை பார்த்துருக்கேன். அதே மாதிரி தங்க நகைகளே 22 கேரட்டாக இல்லாமல் 18 கேரட்டாக இருக்கும். இவங்க அடமானம் போய் வைக்கும் போது தான் அதை உரசி பார்த்து அதை மதிப்பீடு சொல்லும்போது 18 கேரட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு அங்கே தேவை, அவங்க அந்த இடத்துல அவங்க பிரச்சனை ஆகிடும். அவங்க எதிர்பார்த்த பணம் வேற, இங்கே கிடைக்கிறது வேற. அது ஒன்று. 2 மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, சில நகைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின அதே கடையில் தான் திருப்பி கொடுக்கணும்பாங்க. நம்ம பில்லுகள்லாம் மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, உங்களால் அதை பணமாக்க முடியாது. இது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க? தங்கம்ங்கிறது எல்லா இடத்துலையும் ஒன்று தானே. ஆனால் நீங்கள் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வாங்கினீங்கன்னா அதே கடையில் கொண்டு போய் கொடுத்தா தான் உங்களுக்கு அதை வந்து வாங்கிக்கிறாங்க, இல்லை நமக்கு தேவையான பணமோ இதெல்லாம் கொடுப்பாங்க.